கடவுள் இருக்கிறாரா? வாட் இஸ் த ஜீவாத்மன், த இண்டிவிஜுவல் சவுல்? மோக்ஷா என்பது எங்கே இருக்கிறது? சொர்க்கத்தை உருவாக்கியது யார்? நரகம் என்பது இருக்கிறதா? Why has man appeared on the earth? What is the goal of life? இத்தனை கேள்விகளுக்கும் ஓஷோ இந்த வீடியோல என்ன விடையை சொல்றாருன்னு பார்ப்போம். மனிதன் எப்போதுமே எல்லாவற்றையும் ஒரு நொடி பொழுதில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அவசரத்தில் இருக்கிறான். இப்படி அவசரத்தில் வாழ்கிற மனிதன் சந்தேகமே இல்லாமல் மூடநம்பிக்கை உள்ள மனிதனாகி விடுகிறான். தேடுதலுக்கு மிகப்பெரிய அளவு பொறுமை வேண்டும். நாம் தேடுவதை இந்த நொடியிலேயே கண்டடைகிறோமா என்பது முக்கியமல்ல, ஆனால் தொடர்ந்து தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு புத்திசாலி மனிதனுக்கு கண்டடைவது முக்கியமல்ல, தேடுவதுதான் முக்கியம். ஆனால் ஒரு மூட நம்பிக்கை உள்ள மனிதனுக்கு கண்டடைவதுதான் முக்கியம். தேடுதல் அல்லது சீக்கிங் முற்றிலும் முக்கியமில்லாதது. மூட நம்பிக்கை உள்ள மனிதன் எப்படி தேடி கண்டுபிடிப்போம் என்கிற அவசரத்தில் கடவுள் எங்கே என்று கேட்கிறான். கடவுள் முதலில் இருக்கிறாரா இல்லையா என்பதை பற்றி கவலைப்படுவதில்லை. கடவுளை தேடுவதிலும் ஆர்வம் காட்டுவதில்லை. That is not his cup of tea. நீ முதலில் அவரை கண்டுபிடித்து பிறகு என்னிடம் அவரை காட்டு என்பான். அதனால் தான் அவனுக்கு முதலில் ஒரு குருவை தேட வேண்டியிருக்கிறது. குருவை தேடிக்கொண்டிருக்கிறவர்கள் அனைவருமே மூட நம்பிக்கை உள்ள மனிதராக மாறிவிடுகிறார்கள். உண்மையில் குருவை தேடுவது நீங்கள் கண்டுபிடித்து விட்டதை தயவு செய்து எனக்கும் காண்பியுங்கள் என்பதை உணர்த்துகிறது. நீங்கள் கண்டடைந்து விட்டீர்கள், எனவே நான் தேடி அலைவதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? நான் உங்கள் காலை தொட்டு வணங்குகிறேன், நீங்கள் கண்டடைந்ததை எனக்கு விளக்குங்கள் என்பதை உணர்த்துகிறது. அதாவது ஏதோ ஒரு மனிதர் உங்கள் தலையில் கை வைத்து கடவுளை உணர வைக்கிற ஐடியா இது. எனவே மக்கள் ஒருவருடைய காலை பிடித்துவிட்டு பணத்தை ஏராளமாக கட்டிவிட்ட பிறகு மந்திரங்களையும் வாங்கிக் கொண்டு அந்த நபருக்கு ஏற்கனவே கிடைத்திருப்பது நமக்கும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் சுற்றி வருகிறார்கள். This can never happen. இது மூட நம்பிக்கை உள்ள மனதை தெளிவாக படம் பிடித்து காட்டுகிறது. யாரோ ஒருவருடைய சாதனை எப்போதும் உங்களுடைய சாதனை ஆகாது. அந்த பாவப்பட்ட மனிதன் கஷ்டப்பட்டு தேடி அலைந்து கண்டுபிடித்ததை நீங்கள் எந்த சிரமமும் படாமல் இனாமாக வாங்கி வைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறீர்கள். And remember, தேடி அலைந்த மனிதர் தேடும் போது தனக்கு தேடியதனால் மட்டும்தான் கிடைத்தது, வேறு ஒருவரிடம் கேட்பதினால் கிடைக்காது என்பதை அவரும் உணர்கிறார். எனவே அவர் தனக்கு சீடர்களை உருவாக்குவதில்லை. நமக்கும் சீடர்கள் நிறைய பேர் வேண்டும் என்று நினைப்பவர் முதலில் அவர் எதையும் கண்டடையவில்லை என்பதை காட்டுகிறது. அடுத்தவர்களிடமிருந்து லாபம் அடைந்து விட வேண்டும் என்ற எண்ணத்தில் வாழ்கிற குருக்கள் ஏராளம் இருக்கிறார்கள். இதில் பல குருக்கள் இறந்தும் போய்விட்டார்கள். இருந்தாலும் இவர்களையும் நம்பி ஒரு மக்கள் கூட்டம் இருந்து கொண்டிருக்கிறது. இது மூட நம்பிக்கை உள்ள மனதை அடையாளம் காட்டுகிறது. தேடுதல் உள்ள மனதின் முக்கிய குணம், கடவுள் இருந்தால் நான் அவரை தேடி கண்டுபிடிப்பேன். அதில் நான் வெற்றி பெற்றால் அதற்கு முக்கிய காரணம் வாழ்க்கை முழுவதும் நான் அதற்காக டெடிகேட்டடாக ஒரு அர்ப்பணிப்போடு இருந்தது. பிறகு என்னுடைய தியாகம், என்னுடைய தியானம், அது என்னுடைய முயற்சிக்கு கிடைத்த பலன் என்று நினைப்பது. ஞாபகம் இருக்கட்டும், கடவுள் இலவசமாக கிடைத்தார் என்றால் புத்திசாலி மனிதன் அவரை நிராகரித்து விடுவான். என்னுடைய முயற்சியால் வராததை ஏற்றுக்கொள்வது முறை அல்ல. I will attain through my own effort என்று சொல்வார். சில விஷயங்களை ஒருவருடைய சொந்த முயற்சியில் மட்டும்தான் அடைய வேண்டும் என்பது நினைவில் இருக்கட்டும். கடவுள் சந்தையில் கிடைக்கும் பொருட்களில் ஒன்றல்ல. You will attain to God not by begging. அதே போல் அடுத்தவர்கள் சொல்வதையும் ஒருபோதும் நம்பாதீர்கள். ஒருவர் வந்து நான் கடவுளை அறிந்து கொண்டேன் என்று சொன்னால்
காங்கிராட்ஸ், வாழ்த்துக்கள். கடவுள் அவரை கண்டுகொள்வதற்கு உங்கள் மேல் அதிக இரக்கம் காட்டியிருக்கிறார். ஆனால் தயவு செய்து என்னிடம் அவரை காண்பிக்காதீர்கள், நானே அவரை தேடிக்கொள்கிறேன் என்று சொல்லிவிடுங்கள். ஒருவர் நடந்து போய் சேர்ந்த இடத்திற்கு உங்களை யாராவது சுமந்து கொண்டு சென்றால் you will arrive as a cripple. நடப்பதால் கால்கள் பலமடைகிறது. போய் சேர வேண்டிய இடத்திற்கு வந்து சேருவது முக்கியமல்ல. முக்கியமானது எதுவென்றால் பயணம் செய்தவர் தேடுதலில் பலசாலியாக மாறியதுதான். Attaining something is not as important as the transformation of the one who attained. கடவுள், நாலேஜ் அல்லது மோக்ஷா இவையெல்லாம் ரெடிமேட் பொருட்கள் அல்ல. இவையாவும் ஒருவர் தன்னுடைய முழு வாழ்க்கையையும் அர்ப்பணிப்பதில் கிடைத்த பலன். They are the fruit of the offering of one's life, of a lifetime of effort and sadhana. So, நீங்கள் ஒன்றை இன்னொருவரிடமிருந்து வாங்கிக் கொண்டீர்கள் என்றால் then such a God is lifeless, dead, useless, good for nothing, not alive. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். முடிந்தளவு உங்களோட நண்பர்களோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய விமர்சனங்களை காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சீக்கிரம் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, take care. Bye.